ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ் ஆடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 8.2 ஆம்பிளிஃபையர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 8.2 மீன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராவல்ஸுக்கு செஞ்சுருக்கிறதுனால டிரைவர் சீட்டுக்கு 2 ஸ்பீக்கரும், அது போக சென்டர் வாய்ஸுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்பீக்கர் தான் வைப்போம். சென்டர் வாய்ஸுங்கிறது 5.1 கான்ஃபிகரேஷனில் வரும்போது, பட் பஸ்ஸுங்கிறதுனால டபுள் ஸ்பீக்கர் சென்டர் வாய்ஸுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காரு. நம்ம கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் வந்து கேட்டிருக்காரு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டார். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட சொன்னோம். சரி, ஓகே, எனக்கு ஒரு மீடியம் ரேஞ்சிலையாவது பட்ஜெட் குவாலிட்டியாக வேணும், பட்ஜெட்டும் ரொம்ப ஹையாக போகக்கூடாது, எனக்கு குவாலிட்டி அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டார். அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8.2 கான்ஃபிகரேஷனில் ஒர்க் ஆகும். என்னென்னு கேட்டிங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு 2 ஸ்பீக்கரும், சென்டர் வாய்ஸுக்கு 2 ஸ்பீக்கரும், ரியர் சரவுண்டுக்கு 2 ஸ்பீக்கரும், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 2 ஸ்பீக்கரும், சப்வூஃபர் 2 சப்வூஃபரும் லோட் பண்ணிக்கிற மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1300 JBL 1300ல் 2 சப்வூஃபர் வந்து பஸ்ஸுக்கு வந்து லோட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆம்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து நம்மளோட ஒர்க் ப்ரெஷர்னாலையும் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனாலையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக முடிக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இந்த ஒரு ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெடியாக இருக்குது, கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஒரு ஆம்போட இன்டீரியல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய FT003 கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம் 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டுக்காக. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இன்வெர்ட்டர் போர்டு வந்து வச்சுருக்கோம். காரணம் அவர் வந்து என்ன கேட்டார்னா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து நல்லா வந்து எனக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுக்காக மட்டுமே ஒரு இன்வெர்ட்டர் வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் ஆடியோஸில் இருக்கக்கூடிய 4 FET ஸ்டீரியோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு 150 வாட்ஸ் வந்து கம்பல்சரி வரும். 150 + 150 வரும். இந்த ஒரு 12 வோல்ட் 2.1 இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் இன்வெர்ட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டர் வித் ஆடியோ போர்டு இது பார்த்திங்கன்னா 2.1 கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதையே சக்தியோட 2.1 கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிட்டில் வந்து இதில் வந்து லோட் பண்ணியிருக்கோம். JBL 1300க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பக்கா மேட்சிங்காக இருக்கும். 4 FET வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஒரு சப்புக்கு வந்து இண்டிவிஜுவலாக 4 FET மோனோவும், இன்னொரு சப்புக்கு இண்டிவிஜுவலாக 4 FET மோனோவும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் பிளாக்கில் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். இது ஒரு அட்ராக்டிவான லுக்காக இருக்கும். இந்த ஒரு எல்லோ வித் பிளாக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். பஸ்ஸுக்குள்ளே பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமரும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இந்த 2 சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்டியாக விட்டுருக்கேன். இந்த நட் சென்டரில் இருக்கிற இந்த ஒரு ஆக்ஸ் அப்படிங்கிற சுவிட்ச் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா FT003 கிட்டோடைய ஆடியோவோடைய டீகோடிங்கை வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் பண்ணிக்க முடியும். 2.1 5.1 அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுக்க முடியும். 5.1 அவுட்புட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் அவுட்புட், அப்புறம் ஒரிஜினல் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்டர் பட்டனாகவும் ஆடியோ வந்து 2.1 5.1 அப்படிங்கிற கன்வெர்ட்டிங் சுவிட்சாகவும் இந்த ஒரே சுவிட்ச் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓவரால் வந்து செட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.